ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசன் அஃபிஷியல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை தாங்க பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா? பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி கொடி லெமன் அறுவடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அறுவடை பண்ணும்போது ஒரு 50 காய்கிட்ட கொடி லெமன் அறுவடை பண்ணி ஊறுகாய் போட்டிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ மழை பெய்யறதுனால பிஞ்சு நிறைய வைக்குது, பூவுமே நல்லாவே வருது. இருந்தாலுமே காற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்செல்லாம் கொட்டிடுது. ஸோ அதனால் இருக்கிற காயை வச்சு நம்ம ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஹஸ்பண்ட் பறிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் காரணம் இல்லைங்க, ஆல்ரெடி போட்ட ஊறுகாய் காலியாகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் வந்து அந்த ஊறுகாய் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஊறுகாயும் காலி ஆகிடுச்சு. சரி, இருக்கிற காய் வச்சு ஊறுகாய் போடலாம் தான் இப்போ பறிச்சிட்ருக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க சைஸ் மட்டும் பறிச்சுட்டு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது எல்லாமே விட்டுட்டோங்க. அதை அடுத்த அறுவடைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இது இன்னுமே பார்த்தா இன்னும் பெருசாகும், விட்டால் நம்ம இன்னுமே பெருசாகும். சரி, ஊறுகாய் காலி ஆகிடுச்சு, அதனால் போடணுன்றதுக்காகவே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலே நாங்கள் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கொடி லெமன் பார்த்திங்கன்னா நம்ம தரையில் மட்டும்தான் வைக்கணும் இல்லை, கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் எல்லாராலையுமே வைக்க முடியுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பாருங்கள், சுற்றி படர்ந்து அழகாக கொடி லெமன் தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு கிளையிலுமே பார்த்திங்கன்னா 5-6 காய்கிட்ட கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தாங்க, விதை வந்து இருக்காது. ஒரு சில காயில் வந்து விதை இருக்காது. அதுவும் ஜூஸுமே ரொம்பவே வராதுங்க. இது பார்த்திங்கன்னா ஊறுகாய் தான் அதிகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் இந்த அறுவடை பண்ணி ஊறுகாய் போடுற வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா சுற்றி இந்த முடக்கத்தாங்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு கூட வளர்ந்துட்டுருக்குங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காங்க. என்ன ரீசன்னே தெரியல, இந்த வாட்டி வெண்டைக்காய் வந்து ரொம்ப அறுவடை இல்லை. அங்கங்கே 1-2 தாங்க காய்ச்சிட்ருக்கு. நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தொழு உரமும் வெஜிடபிள் கம்போஸ்ட் மட்டும் தாங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு போதுமான உரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தாங்க செடியுமே ரொம்ப பெருசாக வளரல. அங்கங்கே 2-3 காய் தான் பறிச்சிருக்கு. அதனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த செடி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நம்ம புதுசாக ஏதாவது விதைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுதான் இதாங்க லாஸ்ட் அறுவடை இந்த வெண்டைக்காயிலேருந்து. ஆனால் இந்த வெண்டைக்காய் செடி பிடுங்கும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ காரக்குழம்பு சாம்பாருக்கு யூஸ் ஆகிருந்துச்சுங்க அந்த வெண்டைக்காய். இப்போ அதை எடுத்துகிட்டு கத்திரிக்காய் விதை தாங்க போடலான்னு இருக்கும். அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பினா இந்த டேபிள் லெமன் வந்து எதுக்கு காய்க்குதுன்னே தெரிலங்க, அவ்வளோ காய் காய்க்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ மழை பெய்யறதுனால ஜூஸும் போட்டு குடிக்க முடியாது. ஸோ அப்படியே காய்ச்சி பழுத்து கீழே கொட்டிடுதுங்க. இதை வச்சு வேறு எதாவது டிஷ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஒரு 4 காய் மட்டும் பறிச்சுக்கிட்டோங்க இப்போ ஜூஸ் போடுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. குட்டி மரம் போல் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 காய்கிட்ட அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே போனீங்கன்னா நம்ம கும்குவாட்டை ஆரஞ்சுங்க. இப்போ தாங்க செடி பழுத்துட்டு இலைலாம் கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் காயுமே இன்னும் வைக்க மாட்டேங்குது. காய் வைக்கும் போது நான் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த பக்கம் திரும்பினா இந்த சொரக்காய் செடிங்க. இந்த சொரக்காய் செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதமாக நிறுத்துன்னா கூட நிறுத்த மாட்டேங்குதுங்க. அவ்வளோ காய் காய்ச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 காய் நாங்கள் சொரக்காய் செடியிலேருந்து பறித்து சமையல் பண்ணியிருப்போம். ரெகுலராக பொரியல் பண்ணியே எங்களுக்கு போர் அடிச்சிச்சுங்க சொரக்காய் சாப்பிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டு சொரக்காய் செடியில் ஒரு 3 விதமான சொரக்காய் காய்க்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது குண்டு சுரைக்காய்ங்க. இது குண்டு சுரைக்காய் பார்த்திங்கன்னா 2 காய்ச்சிருந்ததுங்க. நீட்டு சுரைக்காய் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு 3 கிட்ட காய்ச்சிருந்தது. இது அடர் பச்சை நிற சுரைக்காய், இதுவுமே ஒரு 3 கிட்ட காய்ச்சிருந்ததுங்க. ஸோ அதுவே இப்போ நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த சுரைக்காய் வந்து எப்போ தான் எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ரெகுலராக சுரைக்காய் பொரியல்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, பறித்து பக்கத்து வீட்டில் யாருக்குன்னா அப்படியே கொடுத்துறது தாங்க. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டாலுமே கொஞ்சம் போர் அடிச்சிடுதுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அறுவடை. இது தான் பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சையாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மறக்காமல் எல்லாராலையுமே மாடி தோட்டம் வச்சு இந்த மாதிரி அறுவடை பண்ண முடியும். நம்ம அதுக்கு கரெக்டான உரமும் பராமரிப்பு இருந்தால் எல்லாருமே வந்து இதை விட நிறையவே நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படியே எங்கள் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.